ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வட்டத்தின் மையப்புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வட்டத்தின் மையப்புள்ளி வந்து 3, -4 கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபி ஆனது வட்டத்தின் விட்டம். சரியா? ஏபி வந்து இப்படி இருக்கு. ஏபி ஆனது வட்டத்தின் விட்டம் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மற்றும் பி வந்து 5, -6ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு இந்த ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு என்னன்னு தெரியல. இதை ஒன்று x1 y1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆயத்தொலை வடிகணிதம் அப்படிங்கிறது வந்து இந்த கார்ட்டீசியன் பிளான் கிராப்ல வரைகிறதுல வரும். சரியா? அப்போ நேரத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா. இந்த மாதிரி கிராப்புகளில் வரைகிறது தான் இது வந்து இது போன தடவை இதெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. சரியா? அப்போ இது வந்து வட்டத்தின் மையம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க, இது ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா x1 + x2 / 2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. சரியா? 3. அடுத்தால் y1 + y2 / 2 ஈக்குவல் டு -4 அப்படின்னு வரும். சரியா? அந்த சென்டர் அதாவது இந்த இதையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து சென்டரோட வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? x1 + x2 / 2 ஈக்குவல் டு அதாவது xyன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார்முலா வந்து xyன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நீங்க இதுல எடுத்துக்க வேண்டியது வந்து நம்ம x1 வந்து நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. சரியா? x1ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ x1 + x2 வந்து 5/2 ஈக்குவல் டு 3. அப்போ x1 + 5 = 6ன்னு வரும். x1 ஈக்குவல் டு இந்த 5 அங்கே போகும்போது மைனஸ்ல போகும். x1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரியா? இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 1. அடுத்தாப்புல என்ன இருக்கு, y ஈக்குவல் டு y1 + y2 / 2. அப்போ y1 + y2 என்ன இருக்கு, -6 / 2 ஈக்குவல் டு -4ன்னு வரும். சென்டர்ல -4 இருக்கு. சரியா? இப்போ இது அங்கே போகும்போது y1 -6 ஈக்குவல் டு -8ன்னு வரும். y1 ஈக்குவல் டு -8 + 6 y1 ஈக்குவல் டு -2ன்னு வரும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து -1, -2ன்னு வரும். சரியா? இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா பி ஆன்சர்ல இருக்கு. சரியா? அந்த கொஸ்டின்ல. அடுத்தாப்புல 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள். சரியா? 28 மீட்டர், 15 மீட்டர், 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. அது சும்மா அசம பக்க முக்கோணம். அதோட பக்க நீளங்கள் வந்து ஒன்று 28 மீட்டர், இன்னொன்று 15 மீட்டர், இன்னொன்று 41 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எப்படி வரும்னா S = A + B + C/2. ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தாப்புல பரப்பளவு ஏரியா, முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து S × S - A S - B S - C /√/. அதான் இப்படி வரும். சரியா? அப்போ இதுல எஸ்ஸோட வேல்யூ வந்து இந்த இதையுமே 4யுமே கூட்டிடுங்க. சரியா? 3யுமே கூட்டினீங்கன்னா 28 + 15 + 41 கூட்டினீங்கன்னா 6, 4, 5, 84ன்னு நினைக்கிறேன். 84. இதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 42 வரும். சரியா? அப்போ 42 இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. 42 - 28
42 minus 15, 42 minus 41. இதில் ரூட் நீ பெருக்கி இடுங்க. பெருக்கி ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 126 வரும். சரியா? ரூட் 12 என்னன்னா 126. இதான் அதோட பரப்பளவு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகுது. சரியா? மீட்டர் ஸ்கொயர் ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகுது. இதை 20ஆல பெருக்கிடுங்க. 20 into 126 ஈக்குவல் டு பெருக்கினீங்கன்னா 2520 ரூபா வரும். சரியா? இது வந்து ஆன்சர்ல எதில் இருக்குன்னா சியில் இருக்கு ஆன்சர். அடுத்தாப்புல அடுத்த கணக்கு சொல்றேன். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சரியா? சுற்றளவு வந்து 180 டிகிரி, 180 சென்டிமீட்டர். அப்போ 3 பக்கமும் நமக்கு சமமா இருக்கும். சரியா? அப்போ இதை என்ன பண்ணலாம், 3ஆல நீங்க டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா ஒரு பக்கத்தோட வேல்யூ கிடைச்சிடும். 60 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து 60 சென்டிமீட்டர் வரும். அடுத்தப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்புக்கு ஃபார்முலா வந்து √3/4 a ஸ்கொயர்னு வரும். சரியா? இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. √3/4 60 into 60 15க்கு நீங்கள் பெருக்கினீங்கன்னா √3 into வரும். இதையும் நீங்கள் இதுக்கு 1.772ன்னு வரும். 732 √3க்கு into 900ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 1558.8ன்னு வரும். சரியா? ஆன்சர் வந்து பியில் இருக்கு. அடுத்தப்பல ஒரு அறையின் நீளம், அகலம், உயரம் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவுகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கனசெவகத்தின் பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டாம், பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். கனசெவகத்தின் பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து L+B/H. சரியா? அப்போ நமக்கு இதில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நீளம் வந்து 25 மீட்டர், அகலம் வந்து 15, உயரம் வந்து 5. இது வந்து 400 சதுர மீட்டர் வரும். சரியா? சதுர மீட்டர். இது போக தரையையும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ தரையோடையும் என்ன கண்டுபிடிக்கணும்னா பரப்பு கண்டுபிடிக்கணும். தரையின் பரப்பையும் கண்டுபிடிச்சதோட கூட்டிடுங்க. தரை வந்து செவ்வகமா இருக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து L/B. சரியா? அப்போ L/B அப்படின்னா எதெல்லாம் வரும்னா இந்த கீழே உள்ளதுக்கு. சரியா? சதுரத்துல இந்த 15ம் 25 மட்டும்தான் வரும். சரியா? அது ரெண்டையும் பெருக்கிடுங்க. அப்போ 25 into 15 ஈக்குவல் டு 375. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 400 + 375 ஈக்குவல் டு 775. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா 80 ரூபா செலவாகுது.
இப்போ 80 இன்டு 75 பெருக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 62,000 வருது. 62,000. இது வந்து எதில் இருக்குன்னா டியில் இருக்கு ஆன்சர். அடுத்தது 80வது கணக்கு. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். இதே அளவு கொண்ட 10 கனச்செவ்வகங்களின் கன அளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஒரு கனச்செவ்வகத்தை கண்டுபிடிச்சு 10ஆல பெருக்கிடணும். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது எல் வந்து 120 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிடுங்க. சரியா? சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 12 சென்டிமீட்டர் வரும். அடுத்தது வந்து அதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என்ன அடுத்தாப்புல பி வந்து 10 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர். எல்பிஹெச் தான் ஃபார்முலா. இல்லை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12 இன்ட்டு 10 இன்ட்டு 8 120 960 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். 10 நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 10 கனசதுரங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ 10 இன்ட்டு 9 6 = 9600. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை காண்க, மீட்டரில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது 1000 லிட்டர் வந்து 1 மீட்டர் கியூபுக்கு சமம். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு பாக்ஸ்குள்ள 1000 லிட்டர் பிடிக்கும். சரியா? அப்போ நீங்கள் ஒரு கனசதுர கன அளவுக்கு ஏ கியூப் = 64,000 லிட்டர். இப்போ இதை 1000ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 64 வரும். ஏ = அப்போ 4 வரும். 4 பக்க பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, 4 மீட்டர். சரி, அது ஆன்சரில் ஏல இருக்கு. அடுத்தாப்புல 82 ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 3 கோணங்கள் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இப்போ நீங்கள் கூட்டினீங்கன்னா 3x - 40 + x + 20 2x - 10 = 180. சரியா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4x 6x - 50 - 30 = 180 - 6x = 180 + 30 வரும். x = 6, எக்ஸோட வேல்யூ வந்து 35. அடுத்த கணக்கு வந்து n of a = 0 find n of p of a ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? n of p of a அப்படின்னா n of a ஓட இது வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா 2 பவர் mன்னு கொடுப்பாங்க. சரியா? வேல்யூ n of a = 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? n of p of a அப்படின்னா ஃபார்முலா வந்து n of 2 பவர் n of a அப்படின்னு வரும். சரியா? அப்போ நீங்கள் இதில் 2 பவர் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
1 வரும் வேல்யூ. அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏறுவரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 3 இதை கொடுத்து சரி, இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 2^1/3 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இது வந்து ஏறுவரிசையில் எது சின்னதுலேருந்து பெருசுக்கு சரியா. அடுத்தாலும் 4 வந்து 1/2ன்னு எழுதலாம். இதை வந்து 1/4 அப்படின்னு எழுதலாம் சரியா. இப்போ இதில் நம்ம கீழே இருக்கிறது 3க்குமே எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரும் சரியா. இப்போ மேலேயும் நமக்கு கீழே 12 வரணும். அப்போ எதால் பெருக்குன்னா அதுக்கு 12 வரும்னு பாருங்க சரியா. இப்போ இதை வந்து 4ஆல் பெருக்குனா தான் 12 வரும். இப்போ 4/12ன்னு வரும். இது வந்து 4 6/12ன்னு வரும். 3/12ன்னு வரும் சரியா. இதை நீங்கள் வந்து எப்படி எழுதிடலாம்னா 12 வெளியே எடுத்துடலாம் சரியா. 12 2/4 கமா இதுலேயும் 12 வெளியே எடுத்துருங்க. 4/6 கமா 3/3 12ன்னு இருக்கும் சரியா. இனி நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து 12 2 4 4 8 8 16 வரும். இதுக்கு வந்து 4096. இதுக்கு 327. இதில் உங்களுக்கு பார்த்தா பெருசு வந்து இது சரியா, சின்னது வந்து இது, இடையில உள்ளது அது. அப்போ வரிசையாக அப்படியே எழுதிடலாம். 12 ஃபஸ்ட்டு இதில் மாற்றி எழுதிடுங்க. நல்லா இருக்கு. 3 இதுக்குள்ளது இது சரியா. அடுத்தாப்புல 2வது இது 4 3வது அசெண்டிங் ஆர்டர். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா √7 -2 √7 + 2 ஈக்குவல் டு A √7 + B அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏயும் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காஞ்சிகேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க சரியா. காஞ்சிகேட்னா இதில் ரூட் கீழே உள்ளதில் வந்து √7 + 2 இருக்குது அப்படின்னா நம்ம √7 - 2ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிடுங்க, பகுதியையும் தொகுதியையும் சரியா. -2 பெருக்கிட்டீங்கன்னா இது எப்படி வரும்னா √7 - 2 ஸ்கொயர் பை இது வந்து A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது சரியா. அப்போ √7 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர்னு வரும். இது வந்து A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அது அந்த ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா √7 ஸ்கொயர் -2 √7 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். கீழே உள்ளது 49 - 4 அப்படின்னு வரும். இதை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா 49 7 4 √7 + 4 பை 45ன்னு வரும் சரியா. இல்லை இதை அப்படியே எழுதிருங்க, தப்பு. 7 வரும். ஆனால் √7 வரும். 7 - 4 தான் வரும் சரியா. √7 வந்து 49 கிடையாது 7.
பை 3 அப்படின்னு வரும் சரியா. அப்போ இது எப்படி வரும்னா 11 மைனஸ் 4√7 பை 3 அப்படின்னு வரும். இதை இந்த இந்த மெத்தடில் விரிச்சு எழுதிருங்க சரியா. அப்போ இதில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னா -4√7 பை 3 ப்ளஸ் 11 சரியா. இப்போ இதில் √7ஓட கோஎஃபிஷியண்டாக என்ன இருக்குது, ஏ இருக்குது. அதுக்கு அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஏக்கு பதிலாக -4/3 இருக்குது சரியா. அடுத்தால பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 11 இருக்குது. இதுதான் ஆன்சர். 11/3 வரும்ண்ணே. நான் சேர்ந்துருக்கனால இதில் 3 வரும். 11/3 வரும். இதே 11/3 போட்டு விடுங்க. இந்த 3 வந்து எல்லாத்துக்கும் காமன். 11 வந்து காமன் சரியா. 11 மைனஸ் 4√7 பை 3 இருக்கு சரியா. இது நம்ம தனியாக பிரிக்கும் போது காமனா இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் 3. அதனால -4/3 மைனஸ் 11/3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இனிப்பின் விலை வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். இனிப்பின் விலை வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். அமீர் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இனிப்புகளை வாங்குகிறாரு. அவரும் எக்ஸ் பிளஸ் எண்ணிக்கை உள்ள இனிப்புகளை வாங்குறாரு சரியா. எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை எக்ஸ் மற்றும் ஒய்களில் காண்க. எக்ஸோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட இது வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எவ்வளோனா 15 வரும் சரி. அவர் 15 ரூபா விலையில 15 அப்போ எவ்வளோ அங்கே இதாகணும் 15 × 15 சரியா ஈக்குவல் டு 225. அடுத்தாப்புல ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. x³ minus 3ax² plus 3a² x minus aq equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. இது வந்து எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் கியூப் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது சரியா. இது வந்து அப்படி எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பை ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனில் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எக்ஸும் தெரியாது ஏயும் தெரியாது சரியா. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ஃபார்முலாவில் இருக்குது. நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ 3 நேரம் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ சரியா. அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஒரு இதை மட்டும் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 சரியா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். இப்போ நமக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 1 சரியா. எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 1 கிடையாது. எக்ஸ் பை ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம எக்ஸ் வந்து என்ன வந்திருக்கு ஏன்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஏ பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஏ கேன்சல் பண்ணால் 1 வரும் சரியா. ஈக்குவல் டு 1. ஆன்சர் 1. ஃபார்முலாவில் வந்து நம்ம ஏயோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஏயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணுனா ஏ பை ஏ 1 வரும் சரியா. அடுத்தாப்புல 88. அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அது x³ ப்ளஸ் மைனஸ் 4x² மைனஸ் 2x ப்ளஸ் 20
கொடுத்துருக்காங்க சரியா. அதாவது x+2 வந்து ஒரு ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. x+2 வந்து ஒரு ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த முறையிலையும் செய்யலாம், இல்லைன்னா இப்படி அவ்வளோத்தையும் எழுதி இன்னொரு முறையில் செய்யலாம். ரெண்டையும் நான் சொல்லிடுறேன் சரியா. 4 - 2 20 இப்படியும் எழுதி செய்யலாம் சரியா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு x³ வரணும்னா என்ன பண்ணணும்னா மேலே x² போடணும் சரியா. x² போட்டு இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா x³ மைனஸ் ப்ளஸ் 2x² சரியா. இந்த மைனஸ் இது மைனஸ் போட்டுருங்க, இது கேன்சல் ஆயிரும், இது 6x² வரும் -2x. அடுத்தாப்புல 6 + 6x மைனஸ் -6x இதுலையா இதில் -6 அப்போ -6x இதே மைனஸ் சரியா. மைனஸ் போட்டிங்கன்னா -6x² (12 + 12x) வரும் சரியா. இதை நீங்கள் சிம்பிளை மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இது 0 ஆயிரும், -14x + 20 + 20ன்னு வரும். இது மைனஸ் வரும், 12 மைனஸ் வரும் சரியா. மைனஸ் வரும், அப்போ இது ப்ளஸ் ஆகும், 10xன்னு வரும் சரியா. இப்போ இதில் +10 வரும். +10ங்கும் போது 10x + 20 மைனஸ் மைனஸ் 0 ஆயிரும் சரியா. அவங்க வந்து இன்னும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க சரியா. ஆனால் ஆக்சுவலாக இதில் x³ இருக்கனால 3 ஃபேக்டர் இருக்கும் சரியா. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கேட்டிருக்கான். அப்போ அதை அப்படியே எழுதிருங்க, x² -6x + 10. அவன் இன்னும் 3 ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் 3, மற்ற 2 ஃபேக்டர்னா இதையும் இன்னும் நம்ம 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கும் சரியா. பிரித்தா இன்னும் வரும், பிரித்தோன்னா 10 ஃபார்முலா அப்படி தான் அதை பிரிக்க முடியும். பிரிச்சிங்கன்னா இன்னொரு ஃபேக்டர் வரும் சரியா. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27a³ + 64b³ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. அவங்க கொடுத்துட்டான், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a + 4b = 10ன்னு கொடுத்துருக்கான். ஏபி வந்து 2ன்னு கொடுத்துருக்கான் சரியா. இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபார்முலா 27 வந்து 3³ எழுதலாம் சரியா. 27 3³ எழுதலாம். அதனால இதில் a³ இருக்குது, அதை காமனாக நீங்கள் 3a³ எழுதிக்கலாம் சரியா. இதை வந்து 4³ எழுதலாம் 64. அப்போ 4b³ எழுதிக்கலாம் = இது வந்து a³ + b³ ஃபார்முலாவில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபார்முலா வந்து இது 2 ஃபார்முலாவை கொடுத்துருக்கான் புக்கில், பார்த்துக்கிடுங்க சரியா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான் சரியா. இப்போ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா படி இது என்ன எப்படி வரும்னா 3a + 4b³ - 3a
4b into a plus b, 3a plus 4b இந்த மாதிரி வரும். சரியா? இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுக்கு வேல்யூ கொடுத்துட்டான், 10ன்னு கொடுத்துருக்கான். சரியா? 10 cube minus 3 3a இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 3 3 9 9 20 3 9 36 வரும். 36 ab 3a plus 4bக்கு வேல்யூ வந்து 10. சரியா? இப்போ இதில் இது வந்து 1000 10,000 ஆயிரும். சரியா? 10 கியூப் வந்து 1000 மைனஸ் 36 ஏபியோட வேல்யூ வந்து 2. அப்போ 72ன்னு மாறிடும். 72 இன்டு 10 1000 மைனஸ் 280 வரும். இது வந்து ஆன்சர் வந்து எதில் இருக்கு? டியில் இருக்கு. 89க்கு டி ஆன்சர். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வயது கொடுத்துருக்காங்க, அடுத்தது மக்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்பர். இப்போ வயசு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0 to 10, அதில் வந்து 2 பேர் இருக்காங்க. 10 to 20ல் 6 பேர் இருக்காங்க. 20 to 30ல் 9 பேர் இருக்காங்க. 30 to 40ல் 7 பேர் இருக்காங்க. 40 to 50ல் 4 பேர் இருக்காங்க. 50 to 60ல் 2 பேர் இருக்காங்க. சரியா? இது அவ்வளோத்தையும் கூட்டிடுங்க. ஃபஸ்ட்டு கூட்டினீங்கன்னா 8 17 24 28 30 வரும். சரியா? 30. அடுத்து தேங்க்யூ 30 வரும். அடுத்தாப்புல இது அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 30 வரும். சரியா? அடுத்தாப்புல இதுக்கு சென்டர் பாருங்க. சென்டர் வந்து 5. அடுத்தது இதுக்கு சென்டர் வந்து 15. இதுக்கு சென்டர் வந்து 25. இதுக்கு சென்டர் வந்து 35. இதுக்கு சென்டர் வந்து 45. இதுக்கு சென்டர் வந்து 55. சரியா? எல்லாத்தையுமே பெருக்கிருங்க அந்த நம்பர்களால். பெருக்கினீங்கன்னா 2 10. சரியா? 10 ப்ளஸ் இதுக்குன்னா 6 15 90. 9 × 25 வந்து 225. 7 35 வந்து 5 35க்கு 5 3 3 21 245. 4 45 90 180. இது வந்து 110. சரியா? இது அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 860 வரும். இந்த கீழே உள்ளது அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 860 வரும். 860 பை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 30 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 86ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 28.67 வரும். ஏல இருக்க ஆன்சர். சரியா? அடுத்தாப்புல ஒரு கணக்கு கொடுத்துருக்கான். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.14. இது வந்து டிஎன்பிசி அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது எனில் சரியான சராசரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு மார்க் வந்து 69
96ன்னு எடுக்க வேண்டியது 69ன்னு எடுத்துட்டாங்க. சரியா? அப்போ நமக்கு கண்டிப்பா என்ன ஆகணும், சராசரி கூடணும். கொஞ்சம் குறையா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்த மதிப்பெண் எவ்வளவுங்கிறது தெரியாது. அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுங்க. மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியாது. அதை வந்து மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா 25 மாணவர்கள் இருக்காங்க. சரியா? 25 மாணவர்கள். இதை பெருக்கினாதான் எவ்வளவு வருதுன்னா 78.4ன்னு வருது. தவறான ஒரு இது சராசரி அது. இப்ப இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் அந்த மதிப்பெண்ணை மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிச்சிருங்க. 25 78 4 × 25 அப்படிங்கும்போது எவ்வளவு வரும்னா 1960 வருது. சரியா? 960 வரும். எக்ஸ் = 1960. இப்போ இதுல தான் என்னது 96க்கு பதிலா 69ன்னு சேர்ந்துருக்கு. அப்போ நீங்க 69 மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் 96 கூட்டிக்கிடுங்க. கூட்டிட்டு புதுசா நம்ம சராசரி கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்போ கூட்டி கழிக்கும் போது எவ்வளவு வருதுன்னா 1987ன்னு வரும். அப்போ எக்ஸோட புது எக்ஸோட வேல்யூ வந்து 1987ன்னு வரும். சரியா? ஏன்னா 69 வந்து தப்பா கூட்டியிருக்காங்க. அதை கழிக்கிறோம், புதுசா உள்ளதை நம்ம கூட்டுறோம். சரியா? இப்போ 1987/25 நம்ம எடுத்தோம்னா புதுசா உள்ள சராசரி கிடைச்சிரும். சரியா? எவ்வளவு வருதுன்னா 79.48ன்னு வரும். அந்த ஆன்சர் வந்து எதுல இருக்கு? பில இருக்கு. சரியா? அடுத்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் சராசரி எடை வந்து 60 கிலோமீட்டர், அதாவது 60 கிலோகிராம். அவர்களின் மூவரின் எடை வந்து 56, 68, 72 எனில் 4ஆமவரின் எடையை கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நீங்க இது என்ன பண்ணணும்னா 56 + 68 + 72 தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்க பை 4 = சராசரி 60. அப்போ 56 அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா 68, 80, 140, 196 வரும். 196 + x = 240ன்னு வரும். சரியா? அப்போ x = 240 - 196. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 44. இன்னொருத்தவங்களோட இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 4 பேரோட சராசரி கொடுத்துருக்காங்க 60ன்னு. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், 4 பேர் இதையும் கூட்டி 4ஆல டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ ஒருத்தங்க இது தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சு நம்ம செய்கிறோம். சரியா? எக்ஸ்ன்னு வைக்கும்போது மேலே உள்ளதை கூட்டினா 196 வரும், இங்கே 240. இந்த 4 அங்கே போகும்போது 4 × 240. அப்போ 240லேருந்து 196 கழிச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 44. அதான் இன்னொருத்தரோட சராசரி எடை. சரியா? அடுத்தாப்புல ஒரு மட்டை பந்தாட்டத்தில் 11 வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே 7, 24, 7, 21, 45, 12, 56, 35, 25, 0, 58, 66, 29ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கேட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இடைநிலைனா இடையில உள்ளது. சரியா? ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல எழுதி பார்க்கணும். இப்போ 10 நம்பர் வந்துச்சுன்னா மத்தியில் உள்ளது ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிடணும். சரியா? ஆனால் இதில் வந்து 11 இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மத்தியில் அங்கே 5 இருக்கும், இந்த பக்கம் 5 இருக்கும், மத்தியில் உள்ளது மட்டும் 1 இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருங்க. அப்போ 0, ரெண்டாவது 7, 12, 21, 25, 29 இருக்கா? 29, 35, 45, 58, 56, 58, 66. சரி, அப்போ இதில் சென்டரா இது வருதுன்னு பாருங்க. இந்த பக்கம் 5 விட்டுருங்க, இங்கே ஒரு 5 விட்டீங்கன்னா 29. 29 தான் இடைநிலை. சரியா? இதுலேயே 2, 3 ஃபார்முலா உண்டு பார்த்துடுங்க இடைநிலையில்.
முகடு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரியா? தெரியும்னு நினைக்கிறேன். சராசரி அப்படின்னா மொத்த உறுப்புகளை கூட்டி அந்த இது பண்றது சரியா? அடுத்தால முகடு முகடு அப்படிங்கிறது வந்து எது வந்து அதிக தடவை இருக்குது அப்படிங்கிறது பார்க்கிறது சரியா? அடுத்தாப்புல முகடுக்கும் சராசரி இடைநிலை அளவுகளுக்குள்ள தொடர்பு வந்து இந்த ஃபார்முலா இது பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் அடுத்த கணக்கு வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா? முகடு 3 இடைநிலை அளவும் -2 சராசரி. அது ஒரே மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க சரியா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம்ல, இடைநிலை அந்த என்ன சராசரி பார்த்தோமோ, அந்த மாதிரி கொடுத்து பார்க்குறதுக்கு வந்து முகடு வந்து 3 இடைநிலை அளவு -2 சராசரி சேர்ந்தது வந்து இது வரும் சரியா? அதே மாதிரி வீச்சு அப்படின்னா வீச்சு வீச்சு ஒரு 5 நம்பர் கொடுத்து வீச்சு என்னன்னு இதுக்கு வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா லார்ஜர் நம்பர் சரியா? மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இதுக்கு வீச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 66ல இருந்து 0 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா 66 தான் வீச்சு சரியா? வீச்சு கெழு அப்படின்னா வீச்சு கெழு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. எல் மைனஸ் எஸ் எல் பிளஸ் எஸ் லார்ஜ் நம்பரு அப்போ 66 ஈக்குவல் டு 1ன்னு வரும் இந்த இதுக்கு சரியா? ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சாலும் 66 தான் வரும், 0 இது பண்ணாலும் 66 தான் வரும். இதுல 1 இருக்கு அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா மாறும். 65 67 அப்படின்னு வரும் சரியா? அடுத்த திட்ட விளக்கத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கான். அது நான் அந்த இதில் அனுப்பி விட்றேன் சரியா? பிடிஎஃப் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் திருப்பி எழுதி போட்டுறேன். திட்ட விளக்கம் கணக்கு கண்டிப்பாக கேட்பான். டிஎன்பிசியில் திட்ட விளக்கம் கிடையாது. அதாவது சிக்மா எக்ஸ் வந்து எக்ஸ் பார்னா சராசரி சரியா? கொடுத்துருக்கிறதோட சராசரி சராசரி எக்ஸ் அப்படி வந்து எடுத்து எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்கோம் எண்ணிக்கை கவுண்டு சரியா? அதாவது தரவு புள்ளின்னு கொடுத்துருக்கான். நீங்க மொத்தம் எத்தனை புள்ளிகள் அப்படின்னு அதாவது எத்தனை இது அந்த இது தரவு புள்ளி நான் நடத்துறேன். அடுத்த வாரம் நடத்திடுவேன். இதை தரவு புள்ளின்னு கொடுத்துருக்கான். தரவு புள்ளி என்னதான் உறுப்புகளின் எண்ணிக்கை நான் அது கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன். உங்க எக்ஸுக்கு வந்து என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஃபார்முலா பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன் சரியா? அடுத்ததுல வந்துட்டு
அடுத்த கணக்கு பார்த்துக்கிடுங்க. ஃபார்முலா இதுவும் இங்கிலீஷ்லேயும் போட்டு விட்றேன், தமிழ்லையும் போட்டு விட்றேன். சரியா? அடுத்தாப்புல 5 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல இருமடங்கு. சரியா? 5 மிகை முழு எண்கள். மிகை முழு எண்கள்னா மைனஸ் வரக்கூடாது, பிளஸ்ல உள்ள நம்பர்கள். சரியா? அளவை போல இருமடங்கு அதில் 4 முழுக்கள் 3, 4, 6, 9 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. 6, 9ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதன் இடைநிலை அளவு வந்து 6. இடைநிலை வந்து அதையும் கொடுத்துட்டாங்க 6. ஆனா இதோட சராசரி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, சராசரியானது இடைநிலை அளவை போல இருமடங்கு. அதாவது இன்னொன்னு வந்து நமக்கு எக்ஸ் அது தெரியாது. சரியா? அதை தான் கேட்டிருக்காங்க. 5வது முழுவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5ஐயும் கூட்டி வர்றது வந்து இதோட இருமடங்குக்கு சமமா இருக்கும். அப்போ 3 + 4 + 6 + 9 + x/5 = 12ன்னு வரும். சரியா? இப்போ நீங்க கூட்டினீங்கன்னா 7, 13, 22 + x = 60ன்னு வரும். அப்போ x = 60 - 22 x = 38. இன்னொரு முழு வந்து 38. சரியா? எக்ஸுக்கு பதிலாக 38. அடுத்தாப்புல நாளைய மழை பொழிவுக்கான நிகழ்தகவு வந்து 91.100 கொடுத்துருக்காங்க. மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 - என்ன கொடுத்துருந்தாலும் நிகழ்தகவை பொறுத்தவரை 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 100ன்னு போட்டோம்னா 9/100ன்னு வரும். சரியா? இது அதோட ஆன்சர். ஒரு ஆன்சர்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை 0.09 கொடுத்துருக்காங்க. சரியா? எழுதலாம். அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடக்க இயலாது என்றால் அதனை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். பக்கத்திலே வராது. சரியா? அடுத்தாப்புல 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட ஓர் எண்ணை கொண்டு உறுதியற்றவற்றை அளவிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதான். சரியா? 0க்கும் 1க்கும் இடையில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமவாய்ப்பு மாறி, எளிய நிகழ்ச்சி, முயற்சி, நிகழ்தகவுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரேண்டம் வேரியபிள், ட்ரையல், சிம்பிள் ஈவெண்ட், ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 0க்கும் 1க்கும் இடையில உள்ள வேல்யூவை வந்து நம்ம வச்சு செய்கிறது வந்து ப்ராபபிலிட்டி மட்டும்தான், நிகழ்தகவு. சரியா? அடுத்தால 16 to 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதற்காக கண்டறியப்பட்டது. சரியா? அதாவது 400 பேர்ல 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்க. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க. சரியா? வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் இருக்கணும். அப்போ 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்க. அப்போ 400ல இன்னும் எத்தனை பேர் வைக்காம இருக்காங்கன்னா 209 பேர் வைக்காம இருக்காங்க. சரியா? இந்த 209 பேர்ல யாருனாலும் இருக்கலாம். ஒருத்தர் எடுக்கும்போது யாரானாலும் இருக்கலாம். சரியா? இதான் 209/400. இதான் ஆன்சர். அடுத்தாப்புல 1 முதல் 13 வரையிலான இயலெண்களில் இருந்து ஒரு சரியான சதுர எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 முதல் 13. ஒன்னுல இருந்து 13 வரை சரியா? சதுர எண் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா 1x1 இல்லைன்னா 2x2 இல்லை 3x3 இந்த மாதிரி இருக்கலாம். சரியா? சதுர எண் கிடைக்கணும்னா. ஆனால் இதே இது ஏன்னா மொத்தம் 3 × 3 9
9 வரை இருக்கலாம். அதே இது அடுத்தது இந்த 4 × 4 என்ன ஆயிரும்னா 16 ஆயிரும். ஆனா நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னா 30 நம்பர் தான் இருக்கு. சரியா? அதனால அது நம்ம தாண்டி போகக்கூடாது. 16 நம்பருக்கு போக முடியாது, போகக்கூடாது. அதனால இந்த நம்பருக்குள்ள தான். அப்போ 1 × 1 2 × 2 இதுல 4 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், இதுல 9 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நீங்க மேட்ரிக்ஸ் போட்டீங்கன்னா இங்கெல்லாம் இப்போ 1 × இப்போ ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ்னா இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரியா? அது மாதிரி 2 × 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏபி ஏபி இதான் 2 × 2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இதுதான் ஸ்கொயர்ல வரும். சரியா? அடுத்த இது இப்போ ஏபிசி 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 இப்படி இருக்கும். இதுதான் 3 × 3. இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி 4 × 4னா 4. சரியா? 4 அதாவது ரோவில் 4 இருக்கணும், காலத்திலேயே 4 இருக்கணும். சரியா? 3னா அப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது வரிசையாக எல்லா நம்பரையும் யூஸ் பண்ணும்போது இதில் 1 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 2 3 4 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 1 2 3 4 5 6 7 8 9ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை தாண்டி போகும்போது 4 × 4 போகும்போது 16 நமக்கு 10 11 12 அதே மாதிரி இங்கேயும் வரணும். வரும்போது நமக்கு கூடிரும். சரியா? 16 வரை வந்துடும். அப்போ இதனால மொத்தம் 3 தான் அதுக்கு ஆன்சர். அதை எப்படி எழுதலாம்னா மொத்தம் 13 நம்பர். 13 நம்பர்ல நிகழ்தகவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13ல 3 வாய்ப்பு 3/13 போட்டுக்கலாம். சரியா? அடுத்தாப்புல ஒரு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் 45 டிகிரி. செங்கோண முக்கோணம் 45 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி. சரியா? கொடுத்துட்டு பக்க அளவுகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 1 √2 என்ற விகிதத்தில் இருக்கும். இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பித்தாகரஸ் தேற்றத்தின்படி என்ன ஆகும்னா என்ன இருக்கலாம், இது வந்து ஏபிசி. சரியா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ். செங்கோண முக்கோணாலே இந்த இருக்கணும். நமக்கு வந்து ஆங்கிள் வந்து எப்படினாலும் இருந்துக்கலாம் செங்கோண முக்கோணத்துல. ஆனா இது வந்து இந்த ரூல்ஸ் தான் நமக்கு செங்கோண முக்கோணத்துக்கு முக்கியம். அப்போ இது வந்து என்ன வருது, 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 1 ஈக்குவல் டு 2 வரும். சரி, அப்போ ஏசி வந்து ஏசி ஸ்கொயர் வந்து 2ன்னு வரும். ஏசியோட வேல்யூ வந்து √2. அப்போ இது வந்து என்னது கரெக்டாக தான் வருது. சரியா? கரெக்டாக வருது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட். அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு கோணம் 30 கொடுத்துருக்காங்க, இன்னொரு டிகிரி 16 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சம்பந்தமே தேவையே இல்லை. நம்ம அதோட வேல்யூவை மட்டும் எடுத்து இது பண்ணி பார்த்துருங்க. 1 √3 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி 1 ஸ்கொயர் பிளஸ் √3 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1 + 3 ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ ஏசியோட வேல்யூ வந்து 2. இப்போ மூணாவது பக்கம் என்னது இருக்கு, 2 இருக்கு. அப்போ ரெண்டும் என்னது கொடுத்துருக்குற இதை சால்வ் பண்ணுது. சரியா? இதான் போன வாரத்தில் உள்ள கொஸ்டின். இந்த வாரத்தில் உள்ள கொஸ்டின் அடுத்த வாரம் நடத்தியது. இதில் லேசர் ஆயத்தொலை வடிவியல் உள்ளது கொஞ்சம் நடத்தி விட்டுறேன். சரியா? ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிராப்ல, அதாவது கார்டீசியன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க கிராப்பை. சரியா? அதுல வந்து நம்ம பாயிண்ட் பண்றது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதான் கார்டீசியன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாயிண்ட் அவுட் பண்ணி தூரம் டிஸ்டன்ஸு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? இப்போ டிஸ்டன்ஸ், இதுல வந்து டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் இருக்கு டி ஈக்குவல் டு
எக்ஸ் மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 ஸ்கொயர். அது ரெண்டு இதுகளுக்கு இடைப்பட்ட தொலைவுன்னு கேட்டாங்க. ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுன்னு கேட்டாங்கன்னா இதான் வரும். எக்ஸ் மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y1 ஸ்கொயர். சரியா? ரெண்டு கணக்கு நடத்துறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு -4,3 2,-3 இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இவன் -4,2 அப்படின்னா இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் டேஷ், ஒய் டேஷ். சரியா? இவன் இதுல -4 வந்து இந்த பக்கம் வரும் எக்ஸ்ல. -1 2 -4 வச்சுடுங்களா. 1 2 3 4. உங்க வீட்டுல இருந்தா போன் அடிக்காம. நீ கிளம்புனா கிளம்பு லின்சி. இப்படி இருக்கும். சரியா? நம்ம கிராப்ல பார்த்தோம்னா இப்போ -4,3 அப்படிங்கிறது -4 இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, 3 வந்து இருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல வரும் -4,3. அடுத்தாப்புல 2 இருக்கு, 2 இருக்கு, -3 வந்து இருக்கு. சரியா? இப்போ இது இந்த இருக்கலாம், இந்த பிளானோட டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? இதோட நீளம் இந்த இருக்குல்ல, இதுல இருந்து -4,3 2,-3 இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா, அதாவது ஏதாவது ஒன்று x1 எடுத்துக்கிடுங்க, இன்னொன்று x2, இது வந்து x1 y1 எடுத்துக்கிடுங்க, இதை x2 y2 எடுத்துக்கிடுங்க. சரியா? ஃபார்முலா வந்து d = x2 மைனஸ், அதாவது x மைனஸ் x1 போடலாம், இல்லைன்னா x2 மைனஸ் x1 ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர். இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x2 வந்து என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 எக்ஸோட இடத்துல 2 இருக்கு, இங்கே வந்து -4 இருக்கு, அப்போ +4 ஆகும். +4 ஸ்கொயர் ப்ளஸ் இதில் இருக்கு -3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அப்போ -3 ஆகும். -3 ஸ்கொயர். இப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் -6 ஸ்கொயர்னு வரும். நீங்கள் பெருக்குனீங்கன்னா 36 + 36 போட்டுக்கல. இப்போ 2 36 இருக்கனால 72ன்னு போடலாம், இல்லைன்னா 72 ஒன்று வரும். இதை எப்படி எழுதலாம்னா 2 × 36ன்னு எழுதலாம். சரியா? 2 × 36ன்னு எழுதலாம். அப்போ இந்த 36 வெளியே வரும்போது 6 ஆயிரும். 6√2. அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 6√2. சரியா? அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடமையும் புள்ளிகளான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 இது கொடுத்துட்டு ஏ, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, சி 8,6 இந்த மூணுமே ஒரே கோட்டில் அமையுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 புள்ளிகளுமே ஒரே கோட்டில் அமையுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. சரியா? அதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அடுத்தாப்புல பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்தாப்புல ஏசி, அதாவது ஏபிசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபி, இந்த ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. அடுத்தால பிசிக்குள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. சரியா? கண்டுபிடிச்சிட்டு அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னா ஏசியோட டிஸ்டன்ஸ், ஃபுல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா?
கண்டுபிடிச்சவங்கன்னா இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசியாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ ஏலேருந்து பி, பிலேருந்து சி சேர்ந்தது தான் ஏசியோட டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ மூணுமே என்னதான் இருக்கணும்? ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசியாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரே கோட்டில் அமையும். சரியா? இதுதான் இதுக்குள்ள கண்டிஷன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். வச்சுக்கிடுங்க. சரியா? அதாவது இதை வந்து x2 y2ன்னு வச்சுக்கிடுங்க, இதை x1 y1ன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்க ரெண்டாவது பிசி கண்டுபிடிக்கும் போது இதை x2 y2ன்னு வச்சுக்கிடுங்க, இதை x1 y1ன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்க ஏசி கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி இதை x2 y2ன்னு வச்சுக்கிடுங்க, இதை x1 y1ன்னு வச்சுக்கிடுங்க. வச்சு இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வருதுன்னா 3√2ன்னு வருது. 3√2 வருது. இதுக்கு என்ன வருதுன்னா 2√2 வருது. சரியா? இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 5√2ன்னு வருது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3√2 ப்ளஸ் 2√2 கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக என்ன வருது? 5√2 தான் வரும். அப்போ இதெல்லாம் ஒரே கோட்டில் அமையும். சரியா? அடுத்தாப்புல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 புள்ளி கொடுத்துட்டு இதே மாதிரி செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். செங்கோண முக்கோணம்னா நமக்கு கண்டிஷன் தெரியும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு வரும். ஏபிசி. சரியா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து 7,10ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து -2,5ன்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 3,-4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகளான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு. சரியா? கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா 106 வருது. சரியா? அடுத்தாப்புல பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அதாவது கண்டுபிடிக்கும் போது இதை x2 y2ன்னு வச்சுக்கிடுங்க, இதை x1 y1ன்னு வச்சுக்கிடுங்க. பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் 106ன்னு வருது. சரியா? அடுத்தாப்புல இதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 212 வருது. சரியா? இப்போ நமக்கு பித்தாகரஸ் தேற்றத்தின்படி என்னதுன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். சரியா? செங்கோண முக்கோணத்துக்கு. அப்போ ஏபி ஸ்கொயர்னா 106 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது 106 ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 106 + 106. சரியா? 106 ஸ்கொயர் வந்து வெளியே போயிடும், ரூட் வெளியே போயிடும். அப்போ 212 வரும். அப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன வருது? 212. அப்போ ஏசியோட வேல்யூ ரூட்டுக்குள்ள வரும். சரியா? இதுவும் கரெக்டாக வருது. அப்போ என்ன ஆகுது? இது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும். சரியா? உச்சிகளாக அமையும். அதே மாதிரி தான் எனது இணைகரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இணைகரம் அப்படின்னா இதே தான், சேம். ஆனால் 4 பக்கம். இணைகரம் அதாவது இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க, இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க, இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கம் இப்போ இது ஏபி பிசிடின்னு வச்சுக்கிடுங்களா. ஏடியோட வேல்யூவும் பிசியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஏபியோட வேல்யூவும் சிடியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். சரியா? அப்படியே தான் கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது இணைகரம். சரியா? பேப்பர் 2லவங்க நல்லா அல்ஜிப்ராவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த கிளாஸ் அல்ஜிப்ரா கொஞ்சம் நடத்திடுறேன். சரியா? ஏன்னா அல்ஜிப்ரா போன தடவை 7 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு 2019 நிறைய கேட்பான். 10th இருந்து நிறைய கேட்குறான். 9th 10th. அதுக்கப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து 7,3ன்னு கொடுத்துருக்காங்க.
மற்றும் எக்ஸ் அச்சின் மீது அமைந்த புள்ளி பியின் எக்ஸ் அச்சு தொலைவு 11 எனில் ஏபியின் தொலைவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது எக்ஸ் அச்சில மீது அமைந்த புள்ளி பியின் எக்ஸ் அச்சு தொலைவு. சரியா? அதாவது ஏ கொடுத்துருக்காங்க, பி அச்சு எக்ஸ் அச்சு தொலைவு, பியோட எக்ஸ் அச்சு தொலைவு 11ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஏ வந்து 7,3ன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு பியின் எக்ஸ் அச்சு தொலைவு அப்படிங்கும்போது பியில் எக்ஸ், பி வந்து எக்ஸ் அச்சுல 11ல இருக்கு. சரியா? மற்றது வந்து ஒய் அச்சியோடைய தொலைவு அவன் கொடுக்கல. சரியா? இப்போ நம்ம எப்படி இருக்குன்னா, இதுல வந்து 7, எக்ஸ்ல வந்து 7 3 இன்னும் வச்சுக்கிடுங்களா, ஒய்ல 3. அடுத்தாப்புல இது வந்து பியில் எக்ஸ் அச்சு தொலைவு வந்து 11ன்னு கொடுத்துருக்கான். இங்க 11 இருக்குன்னா அதுதான் கொடுத்துருக்கான். இல்லை 11ன்னு கொடுத்துருக்கான். ஆனா என்ன கொடுத்துருக்கான், ஒய் அச்சோட தொலைவு கொடுக்கல. அப்போ ஒய் அச்சு வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிடணும். சரியா? 0 அப்படிங்கும்போது கரெக்டா இதுல வரும். 11,0 வந்து இதுல வரும். அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள தூரம் என்னன்னு சொல்லி கேட்கறான். ஏபியின் தூரம் என்னன்னு கேட்கறான். அதுல வந்து இந்த 0 அப்படிங்கிறது போடுறதுக்கு தான் நம்ம அதுல சொல்லியிருக்கான். சரியா? இதை மட்டும் தான் கொடுத்துருக்கான். 11ங்கிறது மட்டும் ஒரு குழப்பமா என்ன கொடுத்துருக்கான்னா, எக்ஸ் அச்சின் மீது அமைந்த புள்ளி பியின் எக்ஸ் அச்சு தொலைவு 11 சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 11 கூட வந்து என்ன எடுத்துக்கிடணும்னா 0 மட்டும் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நீங்க இனிமே அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? டி ஈக்குவல் டு இது வந்து x2 y2ன்னு வச்சுக்கிடுங்க, இதை x1 y1ன்னு வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நமக்கு உண்டான ஆன்சர் வந்துடும். அடுத்தால் பி மற்றும் கியூ மற்றும் ஆர் என்ற புள்ளி அச்சு தொலைவுகள் முறையே 6, -1, 1,3, A,8 கொடுத்துட்டு PQ ஈக்குவல் டு QRன்னு கொடுத்துருக்கான். QRன்னு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். A ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் PQவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது PQR. சரியா? PQவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். PQவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தப்பல QRோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? QRோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா, PRோட டிஸ்டன்ஸ் √41ன்னு வருது. QRக்கு A மைனஸ், ஏன்னா இதுல A இருக்கு Rல, A-1 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். சரியா? 5 ஸ்கொயர்னு வரும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PQ ஈக்குவல் டு QRன்னு கொடுத்துருக்கான். அப்போ √41 equal to A-1 square plus 5 square root. நீங்க என்ன பண்ணிடணும்னா, நம்ம சிம்பிளா செய்யறதுக்கு வேண்டி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் 41 வரும், இந்த பக்கம் A1 - 1 ஸ்கொயர், இந்த ரூட் போயிடும், பிளஸ் 25 வரும். இனி நம்ம செஞ்சிடலாம். சரியா? இந்த பக்கம் வரும்போது A-1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்னு வரும். 16. அப்போ A-1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு வரும். சரியா? A-1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், A-1 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ A-1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. சரியா? அதாவது ப்ளஸ்லையும் இருக்கலாம், இல்லை மைனஸ்லையும் இருக்கலாம் ஸ்கொயர் நம்ம இது பண்ணும்போது. சரியா? அப்போ நீங்கள் A வந்து A ஈக்குவல் டு ப்ளஸ் 4ன்னு வச்சு செஞ்சிங்கன்னா ப்ளஸ் 4, இது போகும்போது ப்ளஸ் 1, A ஈக்குவல் டு 5. அப்படி இல்லை அப்படின்னா A ஈக்குவல் டு மைனஸில் இருக்குன்னா -4 + 3, A ஈக்குவல் டு -3. ரெண்டுல எதுனாலும் இருக்கலாம். சரியா? அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A வந்து 2,2, B வந்து 8,4 -4ன்னு கொடுத்துட்டு இரு புள்ளிகள் என்க ஏபிஐ 1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. B என்ற புள்ளி வந்து ஏபிஐ 1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது எனில் பியின் அச்சு தொலைவுகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க.
அதான் பிங்கிற புள்ளி வந்து எக்ஸோட அச்சு தொலைவு 0. சரியா? எக்ஸோட அச்சு தொலைவுல மேல அமைஞ்சாலே என்னதுன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறான். அது நமக்கு தெரியாது. சரியா? அதில் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து 1:2 அப்படிங்கிற விதத்தில் பிரிக்குது. சரியா? கொஞ்சம் 9th புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ டியோட டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஏபியை கண்டுபிடிச்சோன்னா என்ன வருதுன்னா எக்ஸி ஸ்கொயர் 4x + 8ன்னு வருது. சரியா? அதே அடுத்தபடி பிபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸி ஸ்கொயர் -16x 18 வருது. சரியா? ரூட்டுக்குள்ள இப்போ என்ன கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி பிபி அதாவது 1/2. 1/2னா ஏபி வந்து 1 பங்கு, பிபி வந்து 2 பங்கு, அதாவது 1:2. அதை வந்து நம்ம இப்படி எழுதலாம். சரியா? கணக்கில் 1/2ன்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ நீங்கள் 2 பக்கமும் அப்போ இதை எப்படி எழுதலாம்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 2AP = 1 BP. சரியா? 2 AP வந்து 1 BPக்கு சமம். சரியா? ஆமாம். அடுத்தபடி இப்போ நமக்கு இதில் ரூட் இருக்கனால நீங்கள் எழுதிக்கோங்க 2 x² - 4x + 8 root equal to x² 16x + 18 root. நம்ம இதை இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுக்காக வேண்டி 2 பக்கமும் என்ன பண்ணிடுங்கன்னா இது பண்ணிடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. சரியா? ஸ்கொயரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 வந்து 4ஆக மாறிடும். இது வந்து அப்படி இருக்கும் x² - 4x + 8. இது வந்து x² - 16x + 8ன்னு இருக்கும். சரியா? இனி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x² என்ன வருதுன்னா 16 வரும். அப்போ x = ±4. எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதான் எக்ஸ் அச்சு தொலைவு, எக்ஸ் அச்சின் மீது அப்படின்னா எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு வந்து 0 ஆயிரும். சரியா? அதை பார்த்துக்கிடுங்க. ஒய் அச்சு மீது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து இருக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். சரியா? அதை தான் அதில் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அடுத்தாப்புல என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா புள்ளி வட்டத்தின் மையம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கொடுத்துட்டு வட்டத்தின் ஆரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு மூணு புள்ளி கொடுத்துருக்காங்க. சரியா? புள்ளி கொடுத்துட்டு பின்னு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. சரியா? அது போக பின்னு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, அது வட்டத்தின் மையம். சரியா? பி வந்து வட்டத்தின் மையம், இது வந்து இப்படி போகுது. சரியா? டச் பண்ணுது. இந்த வட்டத்தின் ஆரம், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி = ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிடுங்களா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. சரியா? டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னா 5 வருது. பிஏ 5, அதே மாதிரி பிபியும் 5, பிசியும் 5. அதான் என்னது ஆரம். சரியா? இதில் இந்த புள்ளியும் கொடுத்துருக்காங்க, 4,3 என்னமோ கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் புள்ளி கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாமே என்னது ஈக்குவலாக வரும்போது அது என்னது ஆரமாக அமையுது. சரியா? மிச்சது நான் அடுத்த கிளாஸ் நடத்துகிறேன். சரியா? தேங்க்யூ.